நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை சந்ததி ஊழியர்கள் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் யாவரையும் தீர்க்க தரிசன சந்ததி நேரத்திற்காய் வரவேற்கிறோம். என்னங்க இது புது ப்ரோக்ராம் இருக்குன்னு பாக்கீங்களா? ஆமாங்க, கடைசி கால எழுப்புதலுக்கு ஆண்டவர் வாலிபர்களாகிய உங்களும் என்னையும் தான் கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார். வேதாகமத்தில் வசனம் இப்படி சொல்லுது, வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கிற அம்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ப்ரோக்ராம் மூலமாய் நம்மளை உருவாக்க போகிறார், நம்மளை அபிஷேகிக்க போகிறார். நம்மளால் விட முடியாத காரியத்தை கர்த்தர் விட பண்ண போகிறார். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். நீங்க வீட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க டிராவல்ல இருந்தாலும் சரி, உங்க ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நல்ல கைகளை தட்டி நல்ல பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் என்கிற பாடலை நாம் எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான இப்ப நீங்க சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தெய்வம் இல்லை. மேலே வானம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தெய்வம் இல்லை. உமக்கு சிலைகள், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். சேர்ந்து சொல்லும், இஸ்ரவேலின், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தெய்வம் இல்லை. மேலே வானம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தெய்வம் இல்லை. வானத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்ததே. நல்ல தலைக்கு மேல கை உயர்த்தி, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். வாலிபர்கள் கைகளை தட்டி சொல்லுவோம், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். சொல்லுவோம், இஸ்ரவேலின், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பான தெய்வம் இல்லை. மேலே வானத்திலும், மேலே வானத்திலும் ஆமென், உமக்கொப்பான தெய்வம் இல்லை. பூமியில் தூளை மரக்காலால் அளந்த தேவன், காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன். சொல்லுவோம், பூமி, பூமியின் தூளை மரக்காலால் அளந்த தேவன்,
காற்றையும் தம் வார்த்தையால் அடக்கினதே. சேர்ந்து சொல்லுவோம், உமக்கு சிலைகள், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். சொல்லுவோம், இஸ்ரவேலின் தேவனாகிய ஆமென் கர்த்தாவே. மேலே வானம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமகொப்பான தெய்வம் இல்லை. மேலே வானம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமகொப்பான. மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன், தம் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்ததே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ராஜாதி ராஜா, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம். கடைசியா சொல்லுவோம், உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே, உமக்கு சிலைகள் இல்லையே, உம் கையில் ஆயுதம் இல்லையே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஈட்டியும் கடப்பாரையும் வைத்துக் கொண்டு இருப்பவர் அல்ல, அவர் தம் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினவர். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அதே தான் அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு சிலைகள் கிடையாது, உம் கையில் ஆயுதம் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனச் செய்யும். எனக்கு அன்பானவர்களே, ஆமென். இவ்வளவு நேரம் பாடல்களை பாடினோம். இப்பொழுது கூட இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் எப்பொழுதுமே யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் எவ்வளவு பாவம் பண்ணினாலும், நாம் எவ்வளவு அக்கிரம் பண்ணினாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, நம்மளை கைவிடவும் இல்லை. அவர் நல்ல எபினேசராய் இருந்தார், தம்முடைய கிருபையினால் நம்மளை நடத்தினார். வேத பக்தன் சொல்கிறான், காலை தோறும் உடைய கிருபை என்னை திருப்தி ஆக்குகிறது. ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த வாலிப நாட்கள்ல நாங்கள் நிற்பதும், நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை ஆண்டவரே, உங்க சுத்த கிருபை ஆண்டவரே. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம்பரன் தாங்கி நீதையா, இன்பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, இன்பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. சொல்லு, உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், உங்க கிருபை இல்லாமப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால், உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவையும் நீர் சங்கரிப்பேன். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேட
கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி நாங்கள் போவது இல்லை. நாங்கள் நெருக்கப்பட எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை குறித்தான தேவைகள், எங்களுடைய குடும்பத்தை குறித்தான கண்ணீர் எங்களை சூழும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்பட்டு ஒருபோதும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லப்பா. இந்த வாலிப நாட்கள்ல பல பக்கத்துல எங்களுக்கு நெருக்கம் வருகிறது, பல சோதனைகள் எங்களுக்கு வருகிறது. ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்த விட மாட்டீர். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி நாங்கள் போவதில்லை, நாங்கள் தடுமாறி போவதில்லை, நாங்கள் தள்ளாடி போவதில்லை. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர். சேர்ந்து பாடுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும், ஆமென், கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலும் நீரே, அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம சப்பா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கடைசியா 2 நிமிஷம் கண்களை மூடி, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் இளைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் இளைப்பதும் உங்க கிருபைதானப்பா. ராஜா, உங்களுடைய கிருபை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஆராதிக்க கிருபைகள் எங்களுக்கு பெறுகிறது. கிருபையை போக்கடிக்கிறவனுக்கு ஐயோ. இந்த ஆராதனை நேரத்தில் நாங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எல்லாம் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதித்தோம். இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகான பாடல்ல உங்க கையில பட்டயம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்க கையில ஈட்டி ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. தம்முடைய வார்த்தையினால் ஜனங்களை உண்டாக்கினவர், தம்முடைய வார்த்தையை கொண்டு சகலவற்றையும் உண்டாக்கினவர் என்று நாம் பார்த்தோம். எனக்கு அன்பான வாலிபர்களே, ஒரு கடைசி காலத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ப்ரோக்ராமுக்காக பல நாட்கள் ஜெபித்தது உண்டு. இந்த டிவி ஜோஷுவா டிவி இதற்காக பல நாட்கள் பிரயாசப்பட்டது உண்டு. இன்றைக்கு கூட ஆண்டவர் இந்த நன்மையான ஈவை நமக்கு தந்தபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்னோடு கூட ஒரு வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும்படியா நான் கேட்டுக்கொள்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த டிவில வரும் பாருங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்,
அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். யோவேல் 2:28 கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். எனக்கு அன்பான வாலிபர் சகோதரா, எனக்கு அன்மையான வாலிபர் சகோதரி, இந்த உலகத்திற்கு வேஷம் தரிக்க ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த யோவேல் தீர்க்கதரிசி, வேதாகமத்தில் 2 வகையான தீர்க்கதரிசிகள் உண்டு. ஒன்று பெரிய தீர்க்கதரிசிகள், மற்றொன்று சின்ன தீர்க்கதரிசிகள். ஆனால் இந்த சிறிய தீர்க்கதரிசியாகிய யோவேல் மூலமாய் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை என்ன? உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்படி என்ன அர்த்தம்? உங்கள் வாலிபர்கள் கர்த்தரை பார்ப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் சத்துருக்கள் அழிகிறதை தரிசனத்திலே பார்ப்பார்கள். தேவதூதன் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்ப்பார்கள் என்றுதான் அர்த்தம். அப்போ இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு யவ்வன ஜனமாகிய நாம், ஒரு கடைசி காலத்திலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளையாகிய நாம் எப்படிப்பட்ட ஒரு வாலிபர்களாக இருக்க வேண்டும்? எனக்கு அருமையான வாலிப சகோதரா, எனக்கு அருமையான வாலிப சகோதரி, இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கலாம், இந்த உலகத்திற்கு உன் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த தீர்க்க தரிசன நேரத்திலே, இந்த prophetic generation டைம்ல கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை எதற்கு இந்த உலகத்திலே நாட்டி வைத்திருக்கிறது தெரியுமா? ஐயா, அந்த கொரோனாவில் எத்தனை பேர் மரித்து போயிட்டாங்க, எத்தனை கொள்ளை நோயில எத்தனை பேர் மரித்து போயிட்டாங்க. நாம் பார்க்கிறோம், பிரயாணப்பட்டு போகும்போது எத்தனையோ வாலிபர்கள் ஆமென் ஆக்சிடென்ட்ல மரித்து போறாங்க, ஒண்ணுமில்லாமல் போறாங்க. ஆனா இயேசு சுவாமி உனக்கும் எனக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஏன் தெரியுமா ஜீவனை வைத்திருக்கிறார்? கடைசி காலத்தில் வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது, கடைசி காலத்திலே ஒரு தலைமுறை எழும்பும், அது தலைமுறை தலைமுறையாய் அது கர்த்தருடைய சந்ததியின் அழைக்கப்படும். இந்த சந்ததி தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு சந்ததி தான் நீங்களும் நானும் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆனா இன்னைக்கு பிசாசு இந்திய தேசத்துல ஏறத்தாழ 70 கோடி வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு காரியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 70 கோடி வாலிபர்களும் இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு யவ்வன ஜனம் இன்னைக்கு தரிசனத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு வேற ஏதேதோ காரியத்தை பார்த்து கொண்டு போகிறார்கள். இன்றைக்கு தரிசனத்தை பார்க்க வேண்டிய கிறிஸ்தவ வாலிபர்களுடைய கண் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமாவை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தரிசனத்தை பார்க்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவ வாலிபனுடைய, ஒரு வாலிப சகோதரனுடைய கண் மொபைல் போன்ல யாருக்குமே தெரியாம ஏதேதோ காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான வாலிப சகோதரா, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மென்னை இந்த உலகத்தில் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு என்ன? கடைசி காலத்திலே வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்போஸ்தலர் 2:17 அதே தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பேதுரு மூலமாய் பேசுகிறார். அப்பொழுதும் அதே வார்த்தை வெளிப்படையாய் மாறுகிறது. அப்போ இன்றைக்கு கடைசி காலத்திலே கர்த்தருக்கு தேவையான கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா? படித்த கூட்டம் கர்த்தருக்கு தேவையில்லை, பணக்கார கூட்டங்கள் கர்த்தருக்கு தேவையில்லை, அழகுல பெயர்ல பிரஸ்தாபத்தில் இருக்கிற கூட்டம் கர்த்தருக்கு தேவையில்லை. இந்த கடைசி காலத்தில் என் ஆண்டவருக்கு தேவை கண் திறக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்ட ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. பவுலுடைய ஊழியம் எப்படிப்பட்டது? அவனை கர்த்தர் டைரக்டா என்கவுண்டர் பண்ணுகிறார், அவன் கண்ணாலே கர்த்தரை பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஊழிய கூட்டத்தை இன்றைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய நாட்களில் உலகத்திலே பல வாலிபர்கள் ஊழியம் செய்கிற எழும்புகிறார்கள். ஆனால் எல்லாருக்குள்ளும் என்ன நோக்கம் என்று சொன்னால், சீக்கிரமா எப்படி முன்னேற வேண்டும், சீக்கிரமா எப்படி மேலே வர வேண்டும். நான் ஒன்றை சொல்லட்டுமா? பாடல் மூலமாய் மேலே வந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் மேலே வரும் என்று சொன்னால் உலகமே எழும்பினாலும் அது அவனை அழிக்கவே முடியாது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, நீ கர்த்தரிடத்தில் கேட்கும் பட்சத்தில் கர்த்தர் உன் கண்களை திறப்பார். எனக்கு அருமையான வாலிப சகோதரி, இன்னைக்கு நம்ம எதெல்லாமோ பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம். நடிகரை பார்த்துட மாட்டோமா? நடிகர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமான்னு ஆசைப்படுறோம். இன்னைக்காவது அப்பா உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே. கண் திறக்கப்படாத ஒரு வாலிபர் கூட்டம் இன்றைக்கு கர்த்தருக்கு தேவையில்லை. இன்றைக்கு பிரஜாதிகள், நம்மளுடைய அன்பு சகோதரர்கள் பிரஜாதிகள், அவர்கள் தன்னுடைய தெய்வத்திற்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அன்னைக்கு நம்ம சர்ச்சில் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரவே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது.
எனக்கு அருமையான வாலிப சகோதரா, இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் உன்னை போல என்னை போல் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு வாலிப கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உன்னையும் என்னையும் மீட்கதான் அவர் சிலுவையிலே வாலிபத்தின் இரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு கூட்ட வாலிபர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லிதான் 3.5 வயதிலே இயேசுவானவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த இரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் தான் உன்னிடத்திலே போன் மூலமாய், டிவி மூலமாய், சோசியல் மீடியா மூலமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, உன் கண்களை நான் திறக்க விரும்புகிறேன். உன் கண்களை நான் திறக்க விரும்புகிறேன். கடைசியா ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஆமென். வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சகரியா மூலமாய் சொல்லப்பட்ட எழுப்புதல் வார்த்தை என்ன? சகரியா 10 என்ன சொல்லப்பட்டது? பின்மாறி காலத்து மழை. அப்போ இந்த யோவேல் சொல்கிற வார்த்தை, வாலிபர்கள் தரிசன கண்கள் திறக்கப்படணும். அன்னைக்கு சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினது ஆண்டவருக்கு கடினமாய் மாறினது. அதே போல அந்த ஜனங்கள் எல்லாம் நாசமாய் போயிருக்கும் பொழுது ஒரு சின்ன சாமுவேலை தேடி ஆண்டவர் போனார். இன்னைக்கும் இளம் வாலிபனாய் இருக்கிற உன்னை தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க நீ ஆயத்தமா? ஆண்டவருடைய கண்ணீரை சுமக்க ஆயத்தமா? இன்றைக்கு கர்த்தர் நம்மத்திலே கண் கலங்கி வந்து நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நமக்கு கண்களை திறக்க ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசை வரணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து விட்டேன், இதுவரைக்கும் பாவத்திற்கு ஊழியம் செய்து விட்டேன். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் 4 சுவத்துக்கும் உள்ள நான் பெட்ஷீட்டுக்குள்ள பார்க்கிற காரியம் பிரதர் யாருக்கு தெரியும்? உனக்கு ஒன்னு சொல்லட்டுமா? என் ஆண்டவருக்கு முன்பாக மறைப்பொருள் எதுவுமே இல்லை. அவர் அதினதின் காரியத்தை அதினதின் நேரத்திலே நேர்த்தியும் கிரகமுமாய் நியாயம் தீர்ப்பார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏசப்பா என் ஆவிக்குரிய கண்ணை திறங்க. ஒருவேளை நீங்க என்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படாம நான் பிரசங்கிக்க முடியாது. உங்கள் மத்தியில் இருக்கிற வாலிபனாகிய நான் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவன் என்பதை தைரியமாய் சொல்லுவேன். ஆண்டவரை பார்ப்பேன், தூதர்களை பார்ப்பேன். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பாவிக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்ணை திறந்து ஏன் கூட பேசுவார்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டிருக்கிறல்ல, குடும்பத்தின் கஷ்டத்தின் மத்தியிலும் சர்ச்சுக்கு போய் கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணையும் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இந்த கடைசி காலத்துல உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். ஒரு தீர்க்க தரிசன கூட்டத்தை இன்னைக்கு கர்த்தர் தேடி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசத்தை சொல்லி, நிறைய தீர்க்கதரிசிகள் கள்ள பாடல்களை பாடி ஜனங்களை வழி தப்ப போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை நீங்க திறந்துருங்க. நீங்க யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்னீங்களே, பேதுரு என்கிற அப்போஸ்தலன் மூலமா மீண்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணீங்களே, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள். தரிசனம் பார்க்காதவன், ஆவிக்குரிய கண் திறக்கப்படாதவன் பரலோகத்துல போய் ஆண்டவரை பார்க்கவே முடியாது. எத்தனை வாலிபர்கள் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உங்க பிள்ளை நாங்க வந்திருக்கிற ஆண்டவரே, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் பேசினீரே, அந்நாட்களில் உங்கள் வாலிபர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தரிசனத்தை காண்பார்கள் என்று சொன்னீரே. அப்படிப்பட்ட கிருபைக்காக என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்கள் பிள்ளைகள் மேல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும், அவர்கள் இருக்கிற அறைகளுக்குள்ள, அவர்கள் பிரயாணப்படுகிற ஸ்தலங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனுக்காக ஜெபித்த பொழுது கேயாசின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது உண்மையும் சத்தியம் என்று சொன்னார். இப்பொழுதே தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட, அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற என் வாலிபர்கள் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களையும் திறப்பீராங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையில்லாத பார்வைகள், ஆண்டவரே தரிசனத்தை பார்க்கிறதை விட்டுவிட்டு ஆபாச படங்கள், சினிமா காரியங்கள், அதற்கு என் வாலிப ஜனத்தை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தன நுகத்தடித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் சுட்டரிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, ஏசப்பா எங்கள் கண்களை திறந்து உங்களை நாங்கள் பார்க்கணும். அதிகாலையிலே உம்மை தேடுகிறவன் கண்டடைவார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னா அதிகாலையில எழும்ப எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்தமா இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆவிக்குரிய கண்களை திறங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான வாலிபர்களே, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தின் மேல கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்கள் கண்களை திறப்பார். மீண்டுமா நான் சொல்லுகிறேன், இந்த ப்ரோக்ராம் நடக்குது, இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஜோஷுவா டிவில பண்றாங்கன்னு சொல்லி அநேகருக்கு தெரியப்படுத்துங்க. அநேகர் வாலிபர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திக்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.